Hi, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல டீச்சர்ஸ் காலனில அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா தான் பார்க்க வந்திருக்கீங்க. இந்த வீட்டோட மெஷர்மென்ட் என்ன, பிளாட்டோட மெஷர்மென்ட் என்ன அப்படின்றது வீட்டுக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்தீங்க அப்படினா கிழக்கு பார்த்த பிளாட்ல கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு அமைச்சிருக்காங்க. சோ லேண்ட் ஏரியா பாத்தீங்க அப்படினா 30 அடி அகலத்துல 46 அடி நீளம் அப்படின்ற மாதிரி 1380 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால வந்து பில்டப் ஏரியா பாத்தீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் 1140 ஸ்கொயர் ஃபீட்ங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1140 ஸ்கொயர் ஃபீட்ங்க. ஹெட்ரூமோட சேர்த்து பாத்தீங்க அப்படினா டோட்டலா வந்து 2380 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து 3 BHK பிளான் பண்ணிருக்கோம். சோ இந்த வீட்டுக்குள்ள போய் என்ன மெஷர்மென்ட்லாம் நம்ம வந்து ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெளிவா. இந்த வீட்டினுடைய எலிவேஷன் பாத்தீங்க அப்படினா ரொம்ப நீட்டா எலிஜென்ட்டா ட்ரெண்டிங்கா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லோ வித் ப்ரௌன் கலர் வந்து எலிவேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்டீல் கேட் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு கிராண்டான போர்ட்டிகோ வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 15.5க்கு 14.5 அப்படின்ற மெஷர்மென்ட்ல போர்ட்டிகோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா இங்க வந்து 2 கார் வந்து நீங்க வந்து பார்க் பண்ண முடியுங்க. ஸோ இது வந்து கிழக்கு பார்த்த சைட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வந்துட்டு போர்வெல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சம்பு நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷனுக்கு வந்து 10 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. நீட்டான ஷெட் பேக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக அவுட்டர் பாத்ரூமும் ஒன்று வந்துட்டு நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷெட் பேக் ஏரியாவில் வந்து 2 ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரனைட் வந்து நமக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்டர் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்டில் வந்துட்டு ஃப்ரேம் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்டில் தான் வந்து நமக்கு வந்து மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஹால் ஏரியாவில் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக UPVC விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாசிவான லிவிங் ரூம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 22க்கு 15.5 அப்படின்ற ஒரு நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ரூம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் லைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு லிவிங் ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவிங் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 2x4 வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேர்கேஸ் கீழே வரக்கூடிய ஏரியாவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கம் டைனிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக UPVC விண்டோ 3x3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்க்கு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 5.5 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்துட்டு நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒரு UPVC விண்டோ 3x4 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வார்ட்ரூப் போர்ட், லாக்கர் ரூம் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு செல்ஃபுமே வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமில். ஸோ பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 6ங்க, 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷ் பேசிங் ப்ரொவிஷன் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அது போக ஒரு ஷவர் கனெக்ஷன், கீசர் லைன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூஜா ரூமும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 5 கிழக்கு பார்த்த மாதிரி நமக்கு வந்துட்டு பூஜா ரூம் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி தனி ரூமாகவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ் மூலியமாக வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வில்லாங்க. ஸோ நீட்டான ரைசர், நீட்டான ட்ரெக்கில் தான் வந்துட்டு இந்த வீட்டோட ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பேசேஜ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 10.25க்கு 6.25 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு மினி ஹால் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலோட மெஷர்மெண்ட் 8.25க்கு 7.25ங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். 15.5க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட் நல்ல ஒரு ஸ்கொயரான ஸ்பேசிஸான பெட்ரூமுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஸோ ஸ்பார்க் லைட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு
ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல ஒர்க் ஸ்பேஸ்மே வந்துட்டு இதில் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 6.25 அப்படின்ற மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் 8க்கு 5 மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஷவர் கனெக்ஷனுங்க, ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு கீசர் லைன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸோட கலர் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு வந்து டோரோட கலரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் கலர்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரே பேட்டர்னில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெண்டிலேஷன் இருக்குதுங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுங்க. ஸோ நல்ல வெளிச்சமாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்குதுங்க. ஸோ அது ஒரு மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் பெட்ரூமுங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒர்க் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வால்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்துட்டு இன்டீரியர் ஒர்க்குமே வந்துட்டு அதே கலர் பேட்டர்லேயே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 8க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான டைல் பேட்டர்ன் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் டோர்ஸ் வந்து டீ கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி டோர்ஸும் பெட்ரூம்க்கு வந்து ஃப்ளஷ் டோரும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரைல் கொடுத்து வித் கிளாஸோட வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பால்கனி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு 15.5க்கு 6.25 அப்படின்ற மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ இந்த வீட்டோட பால்கனி வியூங்க. சுற்றியுமே கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த ஒரு பூமி தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையம் ரோடுங்க. மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ நல்ல ப்ரைமான லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் வந்துட்டு இந்த வில்லா வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லாங்க இது வந்துட்டு. ஸோ இது இந்த வீட்டோட ஓப்பன் டெரேஸுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வியூ இருக்குங்க. ஸோ உங்களுக்கு டெரேஸ் வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. அது பால்கனி வியூ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து 88 lakhsங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் இந்த வீடு விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் வீடு பார்த்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வருங்க. மீண்டும் மறுபடியும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.